शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆயுளும் வளமை பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நம்ம வருகின்ற செப்டம்பர் 7, 2025 முதற்கொண்டு செப்டம்பர் 13, 2025 வரைக்கும், அதாவது ஆவணி 22ஆம் தேதியிலிருந்து ஆவணி 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை, அதாவது ஞாயிறு முதல் சனி வரைக்குமான வார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். சரி, இந்த வாரம் பௌர்ணமியில் ஆரம்பிக்கிறது. அது ஒரு விசேஷமான விஷயம். அதுல இன்னொரு விசேஷமும் இருக்கிறது. கிரகணம் ஆரம்பிக்க போகிறது. சுவாமிஜி, கிரகணம்னாக்கா எல்லாருமே பயமுறுத்துறாள், நீங்க என்ன விசேஷம் அப்படிங்கிறனாக்கா, கிரகணத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இது ஒரு வரப்பிரசாதமே. சரியா? அதை நம்ம பார்ப்போம். பிறகு இந்த வாரம் முதல் நாள் சதபிஷா நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறார். அப்படியே நகர்ந்து கிருத்திகா வரைக்கும் போகின்றார். இது முதல் நாள் வளர்ப்பறையாக கன்சிடர் பண்ணிக்கிடணும். அடுத்த நாள் அத்தனையுமே தேய்பிறையாக இருக்க போகிறது. அதனால இந்த வாரம் 6 நாட்கள் தேய்பிறை சந்திரன். தேய்பிறை சந்திரன் அப்படிங்கிறவர் ஒரு பாபியாக கருதப்பட வேண்டும். அதுவும் கிரகணத்திலிருந்து தேய்பிறையாக வருகிறார் அப்படிங்கிறது, அதை எப்படி பாசிட்டிவ் ஆக்க முடியும் அப்படிங்கிறத இந்த கிரகணத்துக்குன்னே ஒரு தனி வீடியோ நான் போடப்பேன். கிரகணத்துல எந்தெந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு என்னென்ன சமாச்சாரம், முக்கியமாக ஒரு 6 நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களுக்கு இந்த ஒரு இம்பாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கம் இருக்கும். அது எந்தெந்த விதத்துல தாக்கம் இருக்கும். அதாவது சந்திரன் அப்படிங்கிறது மனதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், பிறகு ஓட்டத்தை குறிக்கக்கூடிய, வாழ்க்கையினுடைய ஓட்டத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா? எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த ஃபீல்டுல என்ன மாதிரி, இதெல்லாம் நம்ம தனி வீடியோவாகவே டீட்டெயில்டா போட்டுடுறேன். அது எல்லாருக்கும் உபயோககரமாக இருக்கும். சரி, முதல்ல இப்போ 7ஆம் தேதி பௌர்ணமி அன்றைக்கு சந்திர கிரகத்தினுடைய டைமை மட்டும் சொல்லிவிடுறேன். அதாவது ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இரவு 9:56க்கு தொடங்குகிறது. சரியா? அதனால 12 மணிக்கு முன்னாடியே உணவு உண்டு விட வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுகிறது. என்னுடைய கருத்தின் பிரகாரம் அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு ஹெவி மீல் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அது கூட லைட்டா எடுத்தா நல்லது. அதெல்லாம் நான் அந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்லிடுறேன். 9:56 முதற்கொண்டு 1:26 வரைக்கும் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் இந்த கிரகணமானது, அதனுடைய ஆரம்பம், அது உச்சியில எப்போ போகிறது, இதெல்லாமே முடியும் போது எப்படி வருகிறது, இதெல்லாம் நான் தனி வீடியோவாக போட்டு விடுகிறேன். இந்த கிரகணம் பூரட்டாதியில் நடக்கிறது. சரியா? பூரட்டாதி அப்படிங்கிறது பூர்வ பாத்ரபதம், குருவனுடைய ஒரு நட்சத்திரம். குரு இப்போ மிதுனத்துல இருக்கிறார். அதுவும் தன்னுடைய ராசியில உட்கார்ந்துட்டு இருக்கார். இன்னும் கூட ராகு பூர்வ பாத்ரபதத்துல தான் இருக்கிறார், அதாவது புரட்டாதியில தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது அதனால தானே நமக்கு இந்த ராகு கிரஸ்த கிரகணம்னு சொல்றோம். அதனால என்ன இம்பாக்ட்ங்கிறது பார்ப்போம். சரி, 8/9/2025 ஆவணி 23ஆம் தேதி திங்கள் மகாலய பட்சம் என்கின்ற பித்ருபக்ஷமானது ஆரம்பிக்கிறது. நிறைய பேருக்கு இந்த பித்ருபக்ஷம்னாவே என்னன்னு தெரியல. அப்போ என்ன பண்ண வேண்டும், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியல. அடுத்த நாள் 10/9/2025 ஆவணி 25ஆவது நாள் புதன்கிழமை சங்கடஹர சதுர்த்தி, மாச சதுர்த்தி. பிறகு 11/9/2025 அதாவது ஆவணி 26ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு முகூர்த்த நாள். ஆக்சுவலி அன்னைக்கு சதுர்த்தி ஆகும், அஸ்வினி நட்சத்திரம். பிறகு அமிர்த யோகத்தில் முகூர்த்தம் 8:30 to 10 காலை. அதில் புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது 9:44 முதல் 9:56 வரைக்கும். அன்றைக்கு துலா லக்னம் தேய்பிறை.
இதுல வந்து ஒரு பாதி நாளுக்கு பிறகு பரணி வந்துடுறது. அதனால அது வந்து மகாபரணி. இந்த முறை மகாபரணி அப்படிங்கிறது வந்து 2 நாட்களுக்குமாக இருக்கிறது. அதாவது முதல் நாள் வந்து அஸ்வினியில் ஆரம்பித்து பிறகு வந்து பரணி வந்துடுறது, அடுத்த நாள் பாதி வரைக்கும் இருக்கிறது. சரி, மகாபரணி என்ன அப்படின்னாக்கா, இந்த மகாபரணியில பல விசேஷங்கள்லாம் நடத்தப்படுகின்றன, சிறப்பான பூஜைகள்லாம் நடத்தப்படுவது உண்டு. ஸ்ரீவித்யாவில் அது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு, ரைட்டா? சமாதிகள், சித்தர்களுடைய பரணி நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர்களுடைய சமாதியில் வந்து அன்னதானம் இதெல்லாம் உண்டு. திருச்சியில் வந்து ஒரு ஒரு மகான் அந்த கோர்ட்டுக்குள்ளே இருப்பார். அவருடைய சித்தருடைய பீடம். அவர் அந்த ஒவ்வொரு பரணிக்குமே அவர்கள் வந்து பெரிய லெவலில் அன்னதானம் பண்ணுவாங்க. அடுத்த நாள் 12/9/2025 ஆவணி 27 சஷ்டி விரதம் அன்றைக்கு. சரி, இப்பொழுது நம்ம பலன்களுக்குள்ள போயிடுவோம். சந்திராஷ்டமமானது இந்த முறை கடகம், சிம்மம், கன்னி, துலாம் வரைக்கும் இருக்கிறது. அதை வந்து அந்த ராசியில நம்ம பார்த்துடுவோம். சரி, இந்த வாரத்தினுடைய ஒட்டுமொத்த பலன்கள், பொது பலன்களை பார்த்துருவோம். என்ன பொது பலன்கள் அப்படின்னா, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது வந்து இந்த வாரம் வந்து சூரியனும் கேத்துவும் ஒன்றாக வருகிறார்கள். அப்படிங்கும்போது தந்தை விஷயத்திலும், பிறகு கவர்மெண்ட் அரசாங்க ரீதியாக ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. பிறகு அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட வேண்டிய, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அது லேண்ட் விஷயமாக இருக்கட்டும், ஒரு வண்டி வாங்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு பேங்க்ல வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறதோ அல்லது வித்ட்ரா பண்ணுறதோ, செக் எழுதுறதோ, டிடி எழுதுறதோ, இதெல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் தலைமைக்கு வந்து கொஞ்சம் வந்து, அதாவது சுற்றி விட்ற அளவுக்கு ஒரு மாதிரியான குழப்பின ஒரு சமாச்சாரம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏனென்றால் சூரியனும் கேத்துவும் வந்து ஒரே டிகிரியில் வருகிறார்கள். அதாவது சூரியனும் கேத்துவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது என்றைக்குன்னு கூட நான் சொல்லிட முடியும். 11ஆம் தேதி வந்து சூரியனும் கேதுவும் சிம்மத்தில் ஒரே இடத்துல வருகிறார். புதன் ரொம்ப நெருங்கி இருக்கிறார் 22 டிகிரியில். அதனால 11ஆம் தேதி வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றதோ, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ, ஒரு அரசியல்ல வந்து ஒரு முடிவு எடுக்கிறதோ, அல்லது ஒரு அரசாங்கத்துல வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு அப்ளை பண்றதோ, இது அத்தனையுமே நம்ம அவாய்டு பண்ணிடுறது நல்லது. இது எல்லாருக்குமே போதும். பிறகு அன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக தந்தையாகப்பட்டவர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு 11 திரவிய அபிஷேகத்தை கொடுத்துறது பெட்டர், ரைட்? பிறகு வண்டி வாகனங்கள் வந்து குறிப்பிட்ட கடக ராசியினர் வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறத தவிர்க்கலாம். இதெல்லாம் வந்து அந்தந்த தனியாக சொல்லிடுறேன். குருவனுடைய அருள் புனர்பூச நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கும் போது இந்த வாரம் வந்து மேக்சிமம் புதிய முயற்சிகள், தொழிலை வந்து தொடங்கக்கூடிய, அல்லது வந்து நம்மளுடைய முதல் முறையாக மேடை ஏறக்கூடிய, பிறகு முதல் முறையாக நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு வந்து இனிஷியேட் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்கிறது. கர்ப்பஸ்திரீகள் வந்து இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்படலை. கிரகணம் எல்லாம் வந்து அவர்களை பாதிக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு பிலீஃப், ஒரு ஐதீகமாக இருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய கணிப்பு பிரகாரம் 5ஆம் இடத்துல சிம்மத்தில் காலபுருஷ தத்துவனோட 5ஆம் இடத்துல 5க்கு உண்டானவன் கேத்துவோட இணைந்து இருக்கிறது, அங்கே வந்து கிரகணம் நடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக அந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது. இது என்னுடைய சஜஷன். பட் மெடிக்கலி இட் இஸ் நாட் ப்ரூவ்டு, சரியா? அதனால் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து மெடிக்கலி வந்து மெடிக்கல் சயின்ஸ் அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகிறது கொஞ்ச நாள் ஆகலாம். அதனால் பழைய விஷயங்கள்லாம், சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக வந்து ஃபாலோ பண்ணுறது தவறு கிடையாது, ரைட்டா? அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரி, பிறகு சொத்துக்கள் வாங்க வேண்டிய விஷயங்கள், இதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தலாம், சொத்துக்கள் சேர்க்க முடியும். இதெல்லாம் ஜென்ரலாக சொல்லியாச்சா? சரி, இப்போ ஒவ்வொரு ராசியாக நம்ம பலன் பார்ப்போம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய பிரச்சனைகள் வந்து கீழே இறங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த கிரகணத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். ஏனென்றால் உங்களுடைய பூர்வபாத்ரபதம், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கிறது. 11ஆம் இடத்துல கிரகணம் ஏற்படுவது இதெல்லாம் வந்து ரொம்ப காலமாக வந்து இந்த அஸ்ட்ராலஜியில் இருந்து நம்ம இந்த வந்து சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் வந்து தெரிந்து கொண்டதை நான் சொல்லுகின்றேன். 11ஆம் இடத்துல வந்து கிரகணம் நடக்கிறது. அந்த கிரகணத்தின் போது ஜபங்கள் செய்வது உங்களுக்கு பல மடங்கு வந்து உங்களுடைய கேஸ்லே ஆகட்டும், வம்புலே ஆகட்டும், வழக்குகளே ஆகட்டும், அல்லது தேங்கி நிற்கக்கூடிய காரியங்களில் ஆகட்டும்,
உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ் பண்ணி விடலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு கிஃப்ட் அது. அதனால இந்த வாரம் வந்து மேடராசி அன்பர்கள் அதை பயன்படுத்த வேண்டும். சரி, திருமணம் ஏற்பாடுகள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதாவது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒரு நல்ல டைம். அதனால நீங்க தாராளமாக திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை தொடரலாம். பெண்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு புதன்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு நல்ல அமைப்பு. பெண்களுக்கு வந்து வரன் கிடைப்பது, வேலை கிடைப்பது, பிறகு அவர்களுக்குன்னு ஒரு சொந்த பிசினஸ், நான் என்னுடைய சொந்த பிசினஸ் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு, பிறகு கல்வியில வந்து ஒரு புதிய ஒரு மைல்கல்லை செட் பண்றதுக்கு ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், ஆண் பெண் இருவர்களுக்குமே, அதாவது பிஹெச்டி பண்ணுகிறார்கள் இல்லையா, இந்த கேத்து சூரியன் புதன் அமைப்பு அவ்வளவு அபரிமிதமாக அவர்களுக்கு திறமையை கொடுக்கும். இந்த மேடராசிக்காரர்களுக்கு, பிசினஸ் மேனுக்கு வந்து இந்த ஜபத்தை நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி பெரிய முடிவுகளை ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த 3 நாளும் எடுக்க வேண்டாம். என்ன கேட்டா, ஞாயிறு திங்கள் செவ்வாய், அதாவது வந்து 7, 8, 9 இந்த 3 நாட்களும் பெரிய பிசினஸ் டீலிங் எடுக்க வேண்டாம். ரைட்டா? அதற்கப்புறம் நீங்க வந்து தாராளமா பண்ணலாம். முக்கியமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன்ஸ், அதாவது உங்களுடைய வாக்கினால் நீங்க வந்து வாழ்கிறீர்களா அந்த மாதிரி இருக்கிறது. லீகல், சட்டத்துறையில் இருப்பவர்கள், பிறகு கட்டிடத்துறையில் இருப்பவர்களுக்கு, இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல அமைப்பாக இருக்கிறது. மேடராசி அன்பர்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரியான பதவி ஓரியன்ட், பவர் ஓரியன்ட் படிப்பவர்களுக்கும் இந்த வாரமானது நல்ல வாரம். நம்ம இந்த கிரகணத்தை வச்சு இந்த முழு வாரத்தையே நெகட்டிவ் பண்ணணும்னு சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் அது வந்து கிளியர் ஆகிடும். அது பௌர்ணமியில் வர்றதுனால ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஈவினிங் ஒரு ராகு காலத்துலேருந்து எடுத்துக்கோங்களேன், 4:30 மணிலேருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் அதிகமாக வெளியில் வந்து நம்ம எங்கேயும் வந்து ஒரு சுற்றுறதோ, ஊர் சுற்றுறதோ, இரவுகளில் வெளியில் சாப்பிட்றதோ, இதை வந்து அவாய்ட் பண்ணி விடலாம். ரைட்டா? லவ் ப்ரப்போசல் வந்து தாராளமாக சக்ஸஸ் ஆகும், அதுவும் வேற்று மொழி பேசுபவர்களிடம். ஆமாம், ஆனால் செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல சனி பார்க்க இருக்கிறது, அதனால கொஞ்சம் ஏன்னா செவ்வாய் வந்து லக்னாதிபதி, ராங்கான செலெக்ஷன் ஆகவும் போய்விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். பட் இருந்த போதிலும் அடுத்த அதாவது ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக வேலை செய்யும் போது அவர்களிடம் வந்து உங்களுக்கு காதல் மலர்வதற்குண்டான சான்சஸ் இருக்கிறது. பிறகு பெண் குழந்தைகளுக்குண்டான அமைப்பு இருக்கிறது, குழந்தை வரம் இருக்கிறது. இந்த வாரம் மேடராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகளை நழுவ விடாமல் இருப்பது. கிரகணத்தை நல்லா பயன்படுத்தின வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றிகளை சாதிக்கலாம். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல ராகுவும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறார்களா, ஆனால் வந்து உங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? குரு 2ஆம் இடத்துல தன்னுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அந்த கிரகணத்தை பார்க்கிறது. அதாவது மேடராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து பார்த்தாலும் கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப நல்லது. பணபரஸ்தானத்தில் வர்றது, அதுவும் தன்னுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றமானது இந்த கிரகணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகிறது. இந்த திங்கட்கிழமையிலிருந்து உங்களுக்கு வியாபார நிமித்தமாக நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கின்றன. ஆனால் நீங்க ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படின்னாக்கா, உங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக, அதாவது இப்போ செக் எழுதுறோம், ஒரு டிடி எழுதுறோம், இப்பெல்லாம் செக்கெல்லாம் எழுதுறதில்ல, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எழுத்துக்களில் டிஜிட்ஸில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், சைஃபர் கூட்டுறது, பொருள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு நம்ம பேசும்போது, அதாவது எழுத்தை விட பேசி காரியத்தை அதிகமாக சாதிக்க முடியும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவர் 8க்கு உண்டானவர், பேசி சாதிக்க முடியும். அதே மாதிரி கேம்பிளிங்கில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வரத்துக்கு, ஷேர் மார்க்கெட்டில் அமௌண்ட் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையே நம்ம தவிர்த்துடுவோம். பிறகு 11ஆம் தேதி வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு முடிவு எடுக்காதீர்கள். சரி, சகோதர உறவுகளில் கொஞ்சம், சகோதர உறவு, குழந்தைகள் உறவுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். செலவாகும், இல்லைன்னாக்கா சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி ஒரு மனஸ்தாபங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. காதல் வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைகளுக்குரிய ஒரு அமைப்பு. அதனால லவ் ப்ரப்போசலோ அல்லது யாராவது வந்து கேட்டாலும் நேசித்தாலும் நம்ம வந்து அப்புறம்னு போஸ்ட்போன் பண்ணிடலாம். சரி, படிப்புல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த செவ்வாய் இருக்கிறதுனால, சனி பார்த்த செவ்வாய் இருக்கிறதுனால மெடிக்கல்ல வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட். ரைட்டா? அதுவும் சர்ஜன் ஆகக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கிறது.
பிறகு கவர்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸராக வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. படிப்பு படிக்கக்கூடியவர்கள் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியான படிப்புகளுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. கொஞ்சம் வந்து அம்மாவனுடைய உடல்நிலை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். தந்தையினுடைய உடல்நிலையுமே கொஞ்சம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். பிறகு சுக்கரனுடைய இந்த மறைவு 3ஆம் இடத்துல மறையிறது வந்து லக்னாதிபதி இல்லையா, அதனால் 3ஆம் இடத்துல மறையும் போது சில விஷயங்களில் சில ஃபங்க்ஷனில் உங்களை வந்து பின்னாடி தள்ளி விடுவார்கள். அதனால் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இருந்தாலும் கவலை இல்லை. சனி வந்து பார்வையை பார்க்கறதுனால கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பிசினஸில் உங்களுடைய வாக்கின் மூலமாக நீங்கள் வெற்றியை அடையலாம். கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்கள், ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய மெஷின்ஸை வந்து வைத்து நடத்துபவர்களுக்கு இந்த வாரம் வந்து லாபகரமான வாரம். உங்களுடைய யோகக்காரகன் சனி வந்து 11ஆம் இடத்துல தன்னுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து வக்ரம் பெற்றிருப்பது, அதை வந்து 12க்கு உண்டானவன் பார்க்கும்பொழுது ஒரு லாபம் வந்ததுனாக்கா அதில் கொஞ்சம் நஷ்டமும் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு குருவினுடைய அனுகிரகத்தினால, அதாவது ஒரு பக்கம் பணம் போனாலும் இன்னொரு பக்கம் வந்துடுவாங்க. நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலாக இன்னொரு பக்கத்துல இருந்து வந்துடும். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு நகைகளை விற்கிறதோ வாங்கிறதோ அல்லது ஒரு டெபாசிட்டை வந்து எடுக்கிறதோ போகிறதோ இந்த வாரம் வந்து வைத்துக்கொள்ள வேண்டாம். பெரிய பெரிய டிரான்சாக்ஷன் வந்து இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. லேண்டு வந்து நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா இல்லை வீடு விற்கலாமா பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த வாரம் வேண்டாம். அடுத்த வாரம் நம்ம அதை வச்சுக்கலாம். புதிதாக வேலைக்கு அப்ளை பண்ணணும்னாக்கா ஞாயிற்று திங்களை விட்டுட்டு மற்ற நாட்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுபவர்களுக்கு டிரான்ஸ்ஃபருக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா 11ஆம் தேதிக்கு பிறகு அப்ளை பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு, நான் ஏதோ இந்த வாரம் போகலாமா அப்படின்னாக்கா இந்த வாரம் புதன்கிழமைக்கு மேல் நீங்கள் போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம். வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து வந்தாலும் கூட இப்பொழுதுக்கு வீடு மாற வேண்டாம். இந்த வாரம் விட்டுட்டு நம்ம அடுத்த வாரம் யோசனை பண்ணிக்கலாம். சகோதர உறவோட, அதுவும் மூத்த சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். இளைய சகோதரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்கள். இந்த வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாக் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு வெப்பன் இருக்கு. அதை பயன்படுத்தினால் உண்மையிலேயே பிசினஸ்ல ரொம்ப பெரிய வளர்ச்சியை அடையலாம். இந்த கிரகணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்கள் வந்து கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது அம்பிகை. அம்பாளுடைய வழிபாடு, அது வந்து அகிலாண்டேஸ்வரியாக இருக்கலாம், ராஜராஜேஸ்வரியாக இருக்கலாம், லலிதாம்பிகையாக இருக்கலாம், அல்லது வந்து மாரியம்மன், காளியம்மன், ஏதோ ஒரு அம்பிகை உங்களுக்கு பிடித்த ஒரு அம்பாளுடைய வழிபாடை செய்யுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பிஸ்னஸ் ரீதியாக நிறைய அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். அதே போல் வேலை வாய்ப்பு தேடுகின்றவர்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த வாரம் வந்து அம்பாள் கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு கார்த்தால போயிட்டு வந்துடுங்க, கண்டிப்பாக வேலை சித்திக்கும். பிறகு ஆரோக்கிய விஷயத்தில் வயிறு பிரச்சனையும், ஸ்கின் டிசீசஸ், அப்புறம் வந்து இந்த ராகு சந்திரன்லாம் இருந்த இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்லாம் வந்து இதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். இரவுகளில் அதிகமாக ஃபுட்டு எடுத்துக்கிடாதீங்க ரிஷபராசி அன்பர்கள். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த வாரம் எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு திங்கள் முதற்கொண்டு வெள்ளி வரைக்கும் எடுக்க வேண்டியது. திங்கட்கிழமை எல்லா முயற்சி என்ன அதாவது ஒரு பிஸ்னஸில் நான் வந்து புதுசாக ஒரு ஸ்டெப் எடுக்க வைக்கிறேன் அப்படிங்கிறது, இல்லை நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது, இல்லை நான் ஒரு ஜாபை மாற்றிட போகிறேன், மாற்றலாமான்னு யோசிக்கிறேங்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே புதிய முயற்சிகள் அத்தனையுமே திங்கள் டு வெள்ளி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதுவும் இன்றி இப்போ செவ்வாய் வந்து சனி பார்க்க 4ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சு விடுங்களேன். என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது. படிப்பு விஷயத்தில் நீங்கள் சிவில், ஸ்போர்ட்ஸு, அது இல்லாமல் ஆர்கிடெக்டு, பிறகு வந்து டாக்டர், அதாவது மெடிக்கல் சயின்ஸ், இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் முக்கியமாக சிஏ படிப்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப நல்ல ஒரு வாரமாக இருக்கிறது. 12க்கு உண்டானவன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து செலவுகள், வரவுக்கு மிஞ்சின செலவுகள் இருக்கும். இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வீட்டில் நம்ம எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். அல்லது வாலண்டியராக நம்ம கூட்டிகிட்டு போகலனாலும் அவங்க போய் எங்கேயோ கல்யாணத்துக்கு போனவங்க அப்படியே பக்கத்தில் இருந்து கடைக்கு போயிட்டு அப்படியே ஒரு செலவு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு செலவாக தான் இதை நம்ம பார்க்கணும். பிறகு வந்து லவ் ப்ரப்போசல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு அமைப்பு, தெரிந்தவர் நபர்களுடைய
அதாவது சிறு வயதிலேருந்து பழகினவர்களே வந்து அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து இந்த வாரம் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கிறது. அதில் ஒன்றும் தவறு கிடையாது. பிறகு குருவனுடைய அமைப்பு இந்த ராகு சந்திரனுடைய இதில் இருக்கிறதுனால இந்த கிரகணத்தினுடைய பலன்களை நான் சொன்னாலும் கூட மிதுன ராசிக்காரர்களுக்கு மெயினாக நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னாக்கா, அதில் புனர்வசு நட்சத்திரம் இருக்கு. இந்த புனர்வசு நட்சத்திரமும் அதில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏனென்றால் அவர் வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் வந்து ராகு இந்த கிரகணமே நடக்கிறதுங்கிறதுனால இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நோ வெளியூர் வெளி மாநிலங்கள் நோ டிராவலை வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணுவது நல்லது. அது வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப். பட் இருந்தாலும் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பிறகு இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த மணி வந்து இது பண்ணுவா இல்லையா, ஃபினான்ஸ் பண்ணுவா இல்லையா, ஃபினான்ஸ் பண்ணுறது, வட்டி தொழில் கூடுவது, இது எல்லாமே புதன்கிழமையிலேருந்து ஒரு நல்ல நாள். அதெல்லாமே நீங்கள் ஆரம்பித்து நல்லபடியாக பண்ணலாம். வருமானம் நிறைய இருக்குது, அதே போல் செலவும் நிறையா இருக்குது. கொஞ்சம் சங்கடங்கள் இருக்குது. என்ன சங்கடங்கள்னால் தன்னுடைய குடும்பத்தில் யாரும் என்னை மதிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வித்தியாசமாக எல்லாருக்கும் வந்து ரெஸ்பாண்டோ ரியாக்டோ பண்ணிகிட்டு இருப்போம். அதை மட்டும் அமைதியாக விட்டுருவோம். யாரும் மதிக்கலைன்னா என்ன, நான் எனக்கு தெரியும் என்னை பற்றி அப்படி நினச்சிட்டு இருங்க. அந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த கிரகணத்தினுடைய அமைப்புகள் கொஞ்சம் பாதிப்பு. மற்றபடி மிதுன ராசிக்காரர்களுக்கு அனைத்து முயற்சியுமே வெற்றி காண முடியும். அதுவும் வந்து கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லா துறையில் இருப்பவர்களுக்குமே நல்ல ஒரு அமைப்பு. சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டே. ஏனென்றால் 8க்குண்டானவன் 10ஆம் இடத்துல உபச்சய ஸ்தானத்தில் உட்காருது அப்படிங்கிறது, 8ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் பார்க்கறது 12க்குண்டானவன் அப்படிங்கிறது, இது ஒரு வரவுக்குண்டான ஒரு வாரமாக பார்க்கின்றேன். மிதுன ராசிக்காரர்கள் வந்து ஹனுமனையும் பத்ரகாளியையும் வழிபடலாம். இவர்களுக்கு வந்து உடல்நிலை அப்படிங்கும்போது என்ன பிரச்சனைங்கிறது, காது பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்துக்கணும். காது பிரச்சனைகள் அதுலேயும் கூட குறிப்பாக இடது காது பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் வந்து விட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வயிறும் வந்து ஒரு விஷயங்களில் பிரச்சனைகள் உண்டு அப்படின்னாலும் கூட உஷ்ணமான பதார்த்தங்களை வந்து நம்ம சாப்பிடாம இருந்தாலே போதும். சரியா? கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், உங்களுக்கு வந்து இந்த வாரம் ஒரு அமைப்பா ஒரு சந்தோஷமா ஆனந்தமா இருக்கக்கூடிய வாரம். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு குறை இருக்கும், மனசுக்குள்ள ஒரு குறை இருக்கும். அதாவது நம்ம வந்து எல்லாமே பண்ணினாலும் நமக்கு கையை பிடிச்ச மாதிரி இருக்கு, இல்லை செலவாயிடுச்சுங்கிற ஒரு குறை. செலவாயிட்டாலும் செலவு பண்ணி யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு குறை. ஆனாலும் இந்த வாரம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, நீங்கள் மற்றவர்கள் கூட வந்து இன்டராக்ஷன் பண்ணுறது, இது அத்தனையுமே நல்லா பேசப்படும். ஒருத்தருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்கன்னாக்கா டக்குன்னு அவர்களுக்கு நடக்கும். ஆனால் நமக்கு தான் பிரச்சனையோ அப்படின்னு தோணும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ஞாயிறு திங்கள் இரண்டுமே சந்திராஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை பூஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே ஆயுள்யம் வந்து திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் உங்களுடைய இந்த கிரகணமானது 8ஆம் இடத்துல நடக்கிறதுனால முக்கியமாக கடகராசிக்காரர்கள், அதுலேயும் வந்து ஆஸ்லேஷா நட்சத்திரக்காரர்கள், ஆயில்யம், அவர்கள் வந்து கண்டிப்பாக முதல் நாளும் வந்து கார்த்தால பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புதன் உடைய அதிபதியாகிய மகாவிஷ்ணுவை பார்த்துட்டு வாங்க. அதே போல் அடுத்த நாளும் வந்து விஷ்ணுவை போய் பார்த்துட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் வந்து இருக்கக்கூடிய பயங்களை வெளியே எடுத்துவிடும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, வருமானங்கள் நிறைய இருக்குது, வேலைகள் வந்து வாய்ப்புகள் வந்து கூடக்கூடிய அமைப்பு. லவ் ப்ரப்போசல் வந்தாலுமே அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதில் வந்து பிற்காலத்தில் ஒரு சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால் அதை மட்டும் நம்ம ஒதுக்கிடுவோம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெகுவாக குறைந்து விடும் இந்த வாரம். பிஸ்னஸில் இருப்பவர்கள், அதாவது வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு போகிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற நாட்களுக்கு போகலாம். மீட்டிங் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அதாவது உங்களுக்கு செவ்வாய் புதன் வியாழன், அதாவது உங்களுக்கு வந்து முதல்ல சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதியை வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார் ராகுவோட, பிறகு 9ஆம் இடத்துல சனியோட இருக்கிறார். ஸோ முதல் 2 நாட்கள் ராகுவுடன், அடுத்த 2 நாட்கள் சனியுடன். அப்போது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், இந்த 4 நாட்களுக்குமே நீங்கள் சில விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்ன விஷயம் அப்படின்னாக்கா, உங்களுடைய பர்சனாலிட்டியை பற்றி யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாலோ, யாராவது வந்து ஒரு முதல்ல அடித்த கமெண்ட், உங்களுடைய ஒர்க்கு நிமித்தமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் காதுக்கு வந்தாலோ ரிலாக்ஸ்டாக இருக்கும்.
மனசை மட்டும் நீங்கள் கூலாக வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் சாதிக்க வேண்டியதை சாதிக்கலாம். அப்படித்தான் அது வந்து வேலை செய்யுமே ஒழிய, அது சந்திராஷ்டமமாக இருந்தாலும் சரி அது இப்படித்தான் வேலை செய்யும். இந்த அஷ்டமத்தில் வந்து ராகு இருந்தால் ஏற்கனவே கொஞ்சம் ஆரோக்கிய பற்றின பயம் இருக்கும். ஆனால் இந்த கிரகணத்துக்கு அப்புறம் அந்த பயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அப்பாவனுடைய ஆரோக்கியம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அப்பாவனுடைய நட்சத்திரமானது பூர்வ பால்குனி, அதாவது பூர நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவருக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துறது நல்லது. ஏன்னா சுவாமிஜி அப்படியெல்லாம் இருக்கிறது அப்படின்னாக்கா ஒரு செக்கப் பண்ணிடுறது நல்லது. ஏனென்றால் ஒரு தந்தைக்கு வந்து ஒரு மகன் வந்து செய்ய வேண்டிய அந்த கடமையை வந்து நம்ம பெரிய பெரிய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் சகோதரனுடைய அமைப்பில் இளைய சகோதரத்தோட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பூதாகரமாகாமல் பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம பேசாமல் இருக்கணும். அவ்வளோதான். நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஆஃபீஸில் நம்ம தான் பேசணும், ஆனால் வீட்டில் நம்ம பேசக்கூடாது. இதை ஃபாலோ பண்ணினாலே கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தை வந்து அவ்வளோ அற்புதமாக கடந்து விடலாம். ஏனென்றால் இவர்களுக்கு புதிய வேலையும் புதிய வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து இவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விட்டுடணும். ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டா இந்த வாரம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரம். அவருடைய சொல்லாற்றலுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கக்கூடிய ஒரு வாரம். பிறகு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. மெடிக்கலில் வந்து சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் எம்எஸ் படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு, அதாவது 6 12ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது அவர் வந்து தன்னுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கும்போது வெளிநாட்டில் ஒரு உங்களுக்குன்னு ஒரு இந்த கொடியை நாட்டுவது அப்படின்னு சொல்லுவீங்களா, உங்களுடைய கொடியை நீங்கள் நாட்டுவீர்கள். உங்களுடைய திறமையானது பேசப்படும். திருமண அமைப்புகள் வந்து தானாக வரன் தேடி வரக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாள் கழிச்சுன்னா கூட ரொம்ப வருஷங்கள் வந்து திருமணம் நடக்கலைன்னா இந்த வாரம் திருமணம் ஏற்பட்டுவிடும். ஆரோக்கியத்தில் வந்து நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டியது மன ஆரோக்கியம் தான் மெயின். உடனே பயந்துடாதீங்க. மனசை டென்ஷன் ஆகாமல் வச்சு விடுங்க. தேவையில்லாத வீணாக பயப்படக்கூடிய அளவில் செய்திகள் சொல்லுவாங்க. ஏதாவது அவர்கள் தவறாக கூட சொல்லுவாங்க. அதனால் ஒரு பரீட்சையினுடைய ரிசல்ட்டு கூட தவறாக சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது. அதனால் அதுக்கு எது வந்தாலும் கலங்க வேண்டாம். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய கால்களில் பிரச்சனை வந்து நீங்கள் வந்து காலில் வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டோ ஏதாவது ஒரு இதோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நடக்கும்போது நம்ம படிக்கட்டில் இருக்கும்போது தாவி நடக்காமல் ரிலாக்ஸ்டாக நடக்கணும். ஜம்ப் பண்ணி நடக்கணும் அப்படின்னு அப்படி ஸ்டைலாக பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் பண்ணாமல் எங்கே போனாலும் வந்து காலில் வந்து மனசை வச்சு, அதாவது கண்களை நம்ம முன்னாடி ஒரு 2 அடிக்குள்ளே தான் கண் வந்து பார்த்து நடக்கணும். இதை மட்டும் பார்த்துட்டானே போதும். கடகராசிக்காரர்கள் நிறைய, அதாவது அவர்களுடைய சொல்லாற்றல் மூலமாக நிறைய நண்பர்களை பெற்று நிறைய ஐஸ்வர்யங்களை பெறக்கூடிய ஒரு வாரம். வாய்ப்புகள் தன்னால் வரக்கூடிய ஒரு வாரம். வரன்களும் தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டால் மகாலட்சுமியினுடைய வழிபாடு. பிறகு அன்னை காளியினுடைய வழிபாடு. பயத்திலிருந்து வெளியில் வரணுமா, காளி, ஆமாம், அதுவும் மகா காளி வந்து கும்பிடுவது. ஓம் பம் பத்ரகாளியை நமஹ அப்படிங்கிறது பத்ரகாளியினுடைய அமைப்பு. பத்ரம்னா மங்களம்னு அர்த்தம். பத்ரங்கருணே பேஸ்ருணுயாம தேவாக அப்படின்னு ஒரு சாந்தி மந்திரமா இருக்கிறது. பத்ரம்னா மங்களம், அதை தரக்கூடியவள். இப்போ வந்து கிரகணம் வந்து 8ஆம் இடத்துல வந்து தேவையில்லாத பயத்துக்கு ஒரு காரணியாக அமைந்துவிடும். அதனால காளியினுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். பிறகு நட்புகளில் பிரச்சனை வருவதை தடுக்கும். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, நீங்கள் இந்த வாரம் வந்து செல்ஃப் எஸ்டீமோடு இருங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட். ஆல்ரெடி நம்ம கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்போம். ஏன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். இந்த தடவை கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஆனால் வெளியூரில் வெளி மாநிலங்களில் போகும்போது நீங்கள், அதாவது உங்களை முன்னிறுத்தாமல் இன்னொருத்தரை முன்னிறுத்தி நீங்கள் வந்து பேக் கட்டன் பிஹைண்ட் பர்சனாக வந்து இயங்கினீர்கள் என்றால் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எல்லா கான்ட்ராக்டையும் நீங்கள் வாங்கிட முடியும். அரசாங்கத்தின் மூலமாக ரோடு கான்ட்ராக்ட் முதல் கொண்டு, குப்பை கான்ட்ராக்ட் முதல் கொண்டு, முனிசிபல் ரேஞ்சில் ஆனாலும் சரி, பெரிய பெரிய லெவலில் ஆனாலும் சரி, இந்த கவர்மெண்ட்டினுடைய கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து நல்லபடியாக அடைய வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து யோக நரசிம்மரை போய் பார்த்துட்டு வாங்க. இதை அந்த அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முக்கியமாக பெண் பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து இந்த ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இந்த 4 நாட்கள், இந்த 4 நாட்களை தவிர்த்து விடுவது நல்லது.
அதுக்கப்புறம் நம்ம வரன் பார்க்கறது இதெல்லாமே பண்ணலாம். பிறகு புதிய வேலை கிடைத்து நம்ம வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பிறகு முக்கியமாக கல்வியில் உங்களுக்குன்னு ஒரு ஒரு பட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ரிசர்ச்சுக்காக உங்களை வெளிநாடு அனுப்பக்கூடிய ஒரு யோகமும் இருக்கிறது. பிறகு புதனுடைய அருளினால், புதன் 11க்கு உண்டானவர் இல்லையா, அவர் லக்னம் ஏறி இருக்கிறார். அப்படிங்கும்போது பண வரவு இந்த வாரம் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளதான் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. நண்பர்களுக்குள்ளேயும் கொஞ்சம் பிணக்கு ஏற்படுவதற்குண்டான சான்சஸ் இருக்கு. நண்பர்கள் பண்ண தவறு நமக்கு தெரிய அதை நம்ம கண்டிக்கணும்னு போகும்போது அது கொஞ்சம் மனக்கசப்பை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பிறகு குருவினுடைய அருள் ஒரு ஒரு வெளிநாட்டிலையும் சரி, வெளி மாநிலங்களும் சரி, வேற்றுமொழி பேசுபவரும் சரி, நம்ம ஊர்ல நம்ம அதாவது ஒரு வேறு மொழி வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் ஆகட்டும் அல்லது வடக்கிருந்து வந்தவர்கள் ஆகட்டும், அவர்கள் உங்களுடைய பாஸாக இருந்து அவர்கள்கிட்ட ஒரு நல்ல பேர், அதனுடைய ஒரு லாபம் ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆசிரிய பெருமக்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பிசினஸ்ல முக்கியமாக ஐடி செக்டர்ல இருப்பவர்கள், அதாவது ஐடி விங் வைத்து நடத்துபவர்கள், கம்ப்யூட்டர் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல்ஸ் வைத்திருப்பவர்கள், பிறகு அக்ரிகல்ச்சருடைய அந்த மெஷினரிஸ் எல்லாம் விற்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரம். பிறகு கதாசிரியர்கள், ஸ்டோரி டெல்லர்ஸ், அந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ், இவர்களுக்குமே இந்த வாரமானது ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. அதே போல வேற்று மொழியில நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு மக நட்சத்திரக்காரர்களுக்கு 9ஆம் தேதி, 8ஆம் தேதி நைட்ல இருந்து ஆரம்பிச்சு 9ஆம் தேதி என்ன பண்ண வேண்டும், என்ன பண்ணக்கூடாது. முக்கியமாக மக நட்சத்திரம் அப்படிங்கிறது கேத்துவனுடைய நட்சத்திரம். அது சூரியனோட இருக்கிறதுனால அப்பாவிடம் ரொம்ப ஒரு மாதிரி வேகமாக பேசுவது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இது இருக்கக்கூடாது. கவர்மெண்ட்ல எந்த ஒரு விஷயத்தையும் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதோ, அப்ளை பண்ணுறதோ, ரிஜிஸ்டர் பண்ணுறதோ, அது மீட் பண்ணுறதோ ஆஃபீஸர் அன்னைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். போனால் தேவையில்லாத ஒரு அலைச்சல் வரும். பிறகு செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அது சகோதர உறவுல கொஞ்சம் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால சகோதரன் மூலமாக சண்டை சச்சரவு வேண்டாம். பிறகு பூர நட்சத்திரத்துக்கு 10ஆம் தேதி, பூரம் உத்திரம் இந்த 2 நட்சத்திரமும் 10ஆம் தேதி இருக்கிறது. பெண் பார்க்க போகாமல் இருக்கிறது நல்லது. பூர நட்சத்திரக்காரர்கள் அவ்வளவுதான். பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிம்மராசி அன்பர்கள் சந்திரனும் ராகும் 7ஆம் இடத்துல கிரகணம் நடக்கிறதுனால கணவன் மனைவி ஆகப்பட்டவர்கள் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒரு டிவைனா ஒரு ஜபம் 2 பேரும் எடுத்து அவர்கள் ஒரு ஜபம் பண்ணி ஒரு புரட்சரணம், அதற்குன்னு நான் தனி ஒரு வீடியோ போடுறேன். இது உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏனென்றால் உங்களுடைய 5க்குண்டானவனுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகணம் நடக்கிறது. ஆனா அவர் லாபஸ்தானத்துல இருக்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கும்போது குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறவர்கள் இந்த விஷயத்தை, அதாவது குழந்தை வரம் வேண்டும், பிசினஸ்ல நான் முன்னேறணும், எனக்குன்னு ஒரு தொழில் வேணும், இல்லை நல்ல ஒரு ப்ரமோஷன் வேணும் அப்படி என்பவர்கள் கண்டிப்பாக அந்த ஜபத்தை, நான் இதுக்குன்னு ஜபம் அந்த வீடியோவில் போடுவேன், அதை நீங்கள் ஜபியுங்கள். அதாவது ஜபியுங்கள் அப்படின்னு எங்கேயோ போயிட வேண்டாம். மனசு திரும்ப திரும்ப சொல்றது தான் ஜெபம். ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப சொல்லும்போது கிரகண நேரத்துல ஒரு மந்திரமானது ஒரு முறை சொல்லப்படின் அது 1000 முறை சொன்னதுக்கு சமமாகிறது. அப்படிங்கும்போது 1000 மடங்கு பலன் கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை, அதுவும் உங்களுடைய நாள், உங்களுடைய ராசிக்கு லக்னத்துக்கு உண்டான நாள் என்ன, சூரியனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாளில் இந்த கிரகணம் ஏற்படுவது அப்படிங்கிறது உங்களுக்கு டபுள் பிளஸ் பாயிண்டாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம மாற்ற வேண்டியது நம்ம கடமை. சிவனுடைய வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு உகந்தது. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, வாய்ப்பு வாங்கணுமா, சொந்த ஊரில் உட்கார பிடிக்கலையா, எங்கேயாவது விட்டுட்டு ஓடணும்னு தோணுமா, முதல் 2 நாளைக்கு அமைதியா இருங்க. அவ்வளோதான். எல்லாம் நார்மலாக, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடும். முதல் 2 நாட்கள் டென்ஷன் 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 நீங்கிவிடும். கடன் தொல்லை நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும், பிறகு காதல் கைகூடும், வேலை புதிதாக கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள். ஆனா கணவன் மனைவி கிட்ட மட்டும் நல்ல பேர் வாங்க முடியாது. இந்த வாரமும் அப்படிதான் இருந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்களுடைய லக்னாதிபதி இருக்கிறார். அப்படிங்கும்போது வெளியூர் வெளி மாநிலங்கள்ல அல்லது உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கும். வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் சங்கடமா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். வீட்டில் புரிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் வேண்டாம். ஆடிட்டர்ஸுக்கு
நல்ல ஒரு 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 இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. முக்கியமாக குருவினுடைய இந்த 10ஆம் இடத்துல இருக்கிறது பல விஷயங்களுக்கு உங்களுக்கு தடைகள், பிசினஸ்ல இருக்கக்கூடிய தடைகள், பிறகு வந்து உங்களுடைய ஜாப்ல இருக்கக்கூடிய தடைகள், உங்களுக்கு ப்ரமோஷனே கிடைக்காம இருந்தது அப்படிங்கிற இது அத்தனையுமே நீங்கிவிடும். சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மூத்த சகோதரி வந்து உங்களுடைய பிசினஸுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உதவுவார்கள். எமோஷனலா சப்போர்ட்டா இருப்பார்கள். நீங்கள் வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கணும். நீங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஆறுதலா பேசுங்க. அம்மாவுக்கு வந்து சில உடல்நிலை கோளாறுகளும் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய அருகாமை அவர்களுக்கு நிறைய டானிக், அது பெரிய டானிக். அது பிறகு முக்கியமாக வெளிநாடுகளில் இருப்பவர்கள், நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள் அப்படின்னாக்கா சூரியன், கேத்து, புதன் இந்த 3மே வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது. சூரியன் சிம்மத்தில் இருக்கிற, ஆனா வந்து பூர நட்சத்திரத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. 2க்கு உண்டானவன் மற்றும் 9க்கு உண்டான நட்சத்திரத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெளிநாடுகளில் வாழ்க்கை அமையும். வாழ்க்கை வந்து வெளிநாடுகளில் அமையும். புதிதாக வேலை கிடைக்கும். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். வெளிநாட்டில் நீங்கள் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணினா மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபினான்ஷியலா, அதாவது பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க ஹேண்டில் பண்ணணும். பிறகு கல்வி கற்கக்கூடிய, அதாவது மாணவ செல்வங்களுக்கு வந்து, அதாவது ஒரு ஒரு பிசினஸ் ரீதியாக இந்த காமர்ஸ் படிக்கிறவர்கள், அதாவது எம்பிஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிசினஸ் மேனேஜ்மெண்ட், இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டைம். பிறகு டிஎன்பிஎஸ்சி செய்பவர்களுக்கு குயிக்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. டிஎன்பிஎஸ்சியில் வந்து நல்ல மார்க் கிடைத்து நீங்கள் வந்து வடக்கு போக, வடக்குன்னா ட்ரைனிங் கோர்ஸ், லால் பகதூர் சாஸ்திரி இதெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சிக்கெல்லாம் அங்கே தான் ட்ரைனிங் கோர்ஸ், அதுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. உடல் நிலையிலையும் மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக உங்களுக்கு இடுப்பு சார்ந்த பகுதிகள், இடுப்புனாக்கா நாபியை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய யூரினல் பிளாடர், யூரினேஷன், அல்லது வந்து ரெக்டத்திலேயோ ஆசன வாயில இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு வந்து வெளியே போகும்போது ஆகாரத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்தணும். அதுதான் பிசினஸ் மேனுக்கு எல்லா விதத்துலையும் சக்சஸ். முதல் 2 நாட்களை விட்டுடுங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுடைய முருகன் கோயிலுக்கு போங்க. முருகன் கோயிலுக்கு போகலாம். இல்லையா வந்து மாரியம்மன் கோயிலுக்கு போகிறேன். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்க. அப்புறம் வந்து 6ஆம் இடத்துல ராகுவும் சந்திரன் கிரகணம் 6ஆம் இடத்துல ஏறுறதுங்கிறதுனால அதுக்கென்று தனியாக வீடியோ போட போகின்றோம். அதில் அந்த ஜபத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னாக்கா எதிரிகள், நோய், கடன் இது அத்தனையும் தீர்த்துடலாம். 6ஆம் இடத்துல கிரகணம் ஏற்படுறதுனாக்கா ஒன்று, அதாவது அந்த விஷயத்தில் நம்ம போய் மாட்டிக்கிடுவோம். ஆனால் இதை அப்படியே ரிவர்ஸ் ஆக்கணும்னா கிரகண நேரத்தில் நம்ம அந்த ஜெபம் பண்ணுறது 1000 மடங்கு பலன் கொடுக்கும். அதனால் அதை நம்ம பண்ணுவோம். ஆக மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு வாரம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களுமே சந்திராஷ்டமம் நிகழ்கிறது. அதாவது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து 11, 12 இந்த வியாழன், வெள்ளி இந்த 2 நாட்களில் மட்டும் சந்திராஷ்டமம் நிகழ்கிறது. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா மெயினாக சகோதர உறவோடையும் பிறகு தாத்தா பாட்டியோடையும் சண்டை போடாமல் இருந்தாலே போதும். இதுதான் மெயின். இதை பண்ணிட்டாலே போதும். அடுத்தது சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு 12ஆம் தேதி மதியத்திலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும். இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு உங்களுக்கு போட்டி, பொறாமை இதில் எங்கேயாவது பிரச்சனை வரும். அதனால நம்ம வந்து யாராவது நம்மளை போட்டி போடுகிறார்கள், பொறாமையுடன் இருக்கிறார்கள்னாக்கா நம்ம அவங்களை கண்டுக்கிடாமல் போயிட்டே இருப்போம். நம்ம யார் மேலேயும் பொறாமப்பட வேண்டாம். மனசு வந்து அப்படியே பொங்க ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். அன்றைக்கே வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சாயங்காலம் வந்து அந்த சந்திராஷ்டமம் நிகழ்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து மெயினாக வெளியூர் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஏனென்றால் ராகு 6ஆம் இடத்துல இருக்காருலே, அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து பிசினஸ் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களில் இந்த பிஹெச்டி, ரிசர்ச் இந்த மாதிரியாக பண்ணுபவர்கள் வந்து இந்த ஒரு வாரம் வந்து தீசிஸ் சப்மிட் பண்ணாமல் இருக்கலாம். கவலை கிடையாது. இதுவே வந்து யூஜி, பிஜி இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு கவலையும் கிடையாது. நீங்கள் ஜம்மன் இருக்கலாம். எல்லா வேலையும் நல்லபடியாக நடக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு கோர்ட்டு கேஸ், இந்த வம்பு வழக்குகள்லாம் ஒரு முடிவுக்கூடிய ஒரு நல்ல ஒரு விதத்தில் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பிசினஸ் மேனுக்கு வந்து முக்கியமாக மெர்ச்சன்ட்ஸ், பிறகு வந்து ட்ரேடிங் பண்ணுபவர்கள், கூட்ஸ் ட்ரேடிங் பண்ணுபவர்கள், இவர்களுக்கு இந்த வாரம் அத்தனையுமே லாபமே. அஃப்கோர்ஸ் ஞாயிற்றுக்கிழமை நம்ம விட்டுணும் பிசினஸ் முடிவுகளுக்கு. பெண் குழந்தைகளை வந்து துலா ராசி அன்பர்கள் வந்து
வெளியில் அனுப்ப வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து வெளியில் அனுப்ப வேண்டாம். ஏனென்றால் 12க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்த அதிபதியோட உங்களுடைய எதிரியோட இருக்காங்கும் போது பெண் குழந்தைகள் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது. துளாராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அன்று ஒரு குழந்தை பிறந்ததுன்னாக்கா நீங்க வந்து அம்பாளுக்கு வந்து ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுத்து, அதாவது சாரி எடுத்து கொடுத்து, மஞ்சள் குங்குமங்கள்லாம் கொடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அது வந்து உங்களுடைய அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். உங்களுக்கும் சில தோஷங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. பிறகு சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அம்மாவனுடைய ஆரோக்கியம் முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தேறி வந்துடுவாங்க. இருந்தாலும் முதல் 4 நாட்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது மனதளவில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். முதல்ல வந்து குழந்தைகள்ல பெண் குழந்தைகள் தான் நம்ம கொஞ்சம் நம்ம அதிகமாக திட்டிடவும் கூடாது. அதனால கொஞ்சம் பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுமா, இந்த வாரம் நீங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு மேலே அப்ளை பண்ணுங்க. நல்ல இடத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். வேலையை விடணுமா, அதாவது ஐடியில் இருக்கிறவர்களுக்கு வேலையை விடணுமா, இப்போ வந்து நீங்கள் பேப்பர் போட்டு விடலாம். அதாவது புதன்கிழமைக்கு மேல் நீங்கள் பேப்பர் போட்டு விடலாம். நல்ல வேலை அடுத்தது வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாரமே. அதாவது புதன், வியாழன், வெள்ளி, சனியை விட்டுருங்க. புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களில் ஜிம்முன்னு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதில் வந்து கொஞ்சம் யோசனை பண்ண நல்ல நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கல்யாண ஏற்பாடுகள் வந்து திடீரென்று கல்யாண ஏற்பாடுகள் வந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். கல்யாணம் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆகி இருந்ததுன்னாக்கா அதுல சில குளறுபடிகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிறகு கர்ப்பஸ்திரிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். துலா ராசி அன்பர்களுக்கு தான் கர்ப்பஸ்திரிகள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்றைக்கு வந்து இப்பயே நான் மந்திரத்தை சொல்லிடுறேன். ஓம் தம் தட்சிணா மூர்த்தையே நமஹ. இந்த மந்திரத்தை கர்ப்பஸ்திரிகள் வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு. அதோட சேர்ந்து ஓம் ஐம் மகாசக்தியே நமஹ இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும். காதல் ப்ரப்போசல் இந்த வாரம் வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் இந்த ராகு சந்திரனுடைய அந்த ஒரு அமைப்பு வந்து மனசை வந்து சங்கடப்படுத்தக்கூடிய வகையில் பண்ணிடும். அதனால அது வேண்டாம். மற்றபடி பிரயாணங்கள்லாம் வந்து தாராளமாக உங்களுக்கு நல்ல நீண்ட பிரயாணங்களே உங்களுக்கு பிசினஸ் ரீதியாக நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் படிப்பில் சொல்லிட்டேன், எல்லா விதத்துலையும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து வெளிநாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ அல்லது நம்ம ஊரை விட்டு அடுத்த ஊருக்கோ ஸ்போர்ட்ஸுக்கு போகின்றவர்கள் வாகனங்களில் கொஞ்சம் தாறுமாறாக வண்டி ஓட்டாமல் நம்ம விளையாட்டுக்கு போகிறோம். விளையாட்டு வீரர்கள் இன்னும் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும்னு அந்த மாதிரி கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வைத்து கொண்டால் நமக்கு சேஃப். சரி, உடல் நிலையில் வந்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஹார்மோன்ஸு, பிறகு வந்து நம்முடைய நியூரோ சிஸ்டம், இந்த மாதிரி இது விஷயங்கள்ல கொடுக்கறது. அதனால ரொம்ப டென்ஷன் ஆகிறது, ரொம்ப ஒரு மாதிரியா ரொம்ப பதைக்கிறது, இதெல்லாம் விட்டுடலாம். ஸோ பிபி எல்லாம் நமக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்கும். இந்த துளாராசி அன்பர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா இந்த வாரம் வந்து நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிசினஸ்ல ஒரு நல்ல ஒரு விஷயம், அது மெர்ச்சன்ட்ஸுக்கு பிசினஸ் மேனுக்கு தான் நல்ல டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு வந்து பிசினஸ்ல நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக போகிறது. ஜாப் வந்து புதிதாக கிடைக்க போகிறது. இருப்பிடத்துல கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இன்க்ரீஸ் ஆக போகிறது. நீங்க எங்க இருக்கிறீர்களோ வசிப்பிடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஆரம்பிக்க போகின்றது. குழந்தைகளோட கொஞ்சம் நம்ம ஒத்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் கிடைக்க போகிறது. வெளியூருக்கு போய் நீங்க வந்து உங்களுடைய டார்கெட்டை முடிச்சுட்டு வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு நல்லபடியா இருக்கிறது. வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாரம். ஆமா, ரொம்ப நல்ல வாரம். வீடு அல்லது நிலம் அல்லது வண்டி வாகனங்கள் இந்த வாரம் வாங்காமல் இருப்பது நல்லது. முக்கியமாக ஆண் குழந்தைகளுடன் நம்ம சண்டை சச்சரவு பண்ணாம, சின்ன குழந்தைகளை திட்டாம அடிக்காம பார்த்துக்கிடுங்க. இல்லைன்னா அவன் கோச்சிட்டு எங்கேயோ வெளியே போறேன், அது போறேன், எங்கேயோ ஓடுறேன் அப்படின்ட்டு ஓடுவான். அது வந்து சில சங்கடங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சரி, பிறகு நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், ஒரு பொண்ணை பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து ஞாயிறு விட்டுணும், அப்புறம் வியாழக்கிழமை 11ஆம் தேதி இந்த 2 நாளை விட்டுட்டு மற்ற நாட்களில் நீங்கள் போகலாம். வியாழக்கிழமை வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் முகூர்த்த நாள் தான். இருந்தாலும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அது சரி வராது. உங்களுக்கு வந்து இந்த கிரகணத்தினுடைய மந்திரத்தை சொல்லும்போது வீடு சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட, எனக்கு வீடே இல்லைங்க, எனக்கு அந்த வாய்ப்பே இல்லை, எனக்கு கனவு மாதிரி இருக்காது அப்படிங்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதை பயன்படுத்துங்கள். அதுக்குன்னு தனியாக வீடியோ நம்ம போடுவோம்.
பிறகு சகோதர உறவோட, மூத்த சகோதர உறவோட ஜாக்கிரதையா இருங்க. அம்மாவுடைய உறவு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனிப்பு பண்ணித்தான் ஆகணும். பிறகு கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் இந்த பிஸ்னஸை பற்றின ஒரு வேலை இன்மை, சில பேருக்கெல்லாம் வேலை போயிடுச்சுன்னா அதனால வந்து சங்கடங்கள். அதனால பிஸ்னஸை பற்றின, வருமானத்தை பற்றின சில விஷயங்கள்லாம் சங்கடங்களை கொடுத்தாலும் அவர்கள் உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நாராயணர், பிறகு கார்த்தவீரியார்ஜுனன். இந்த நான்காம் இடத்துல ராகுவும் சந்திரனா பொருள்கள் களவு போகிறது, அல்லது வந்து தன்னுடைய திறமை வந்து, நம்மளுடைய திறமையை மற்றவர்கள் திருடி கொள்வது, நம்மளுடைய கதையை வந்து மற்றவர்கள் திருடி கொள்வது, இந்த மாதிரியான நம்முடைய பொருள்களை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆனால் கார்த்தவீரியார்ஜுனுடைய மந்திரம் இந்த ஓம் நமோ பகவதே கார்த்தவீரியார்ஜுனாய நமஹ. அதனுடைய மந்திரம் வந்து வேற. கார்த்தவீரியார்ஜுனுடைய மந்திரம் வந்து கொஞ்சம் லாங் மந்திரம், பீஜங்களோட இருக்கிறது. ட்ரை பண்ணலாம். ஓம் ப்ரோம் ஸ்ரீம் க்ளீம் ப்ரோம் ஆம் ஹ்ரீம் க்ரௌம் ஸ்ரீம் ஹும் பட் கார்த்தவீரியார்ஜுனாய நமஹ. ஆனால் வெறுமனே ஓம் நமோ பகவதே கார்த்தவீரியார்ஜுனாய நமஹ சொன்னாலே போதும். அதுவும் வந்து கிரகண நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா இழந்த அத்தனையுமே, அதாவது ஒரு வேலை போயிருக்கு, ஒரு கௌரவம் போயிருக்கு, ஒரு சொத்து பத்து வந்து ஏமாற்றி விட்டார்கள், நமக்கு வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தது மிஸ் ஆயிடுச்சு, எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வீடியோவில் வந்து அந்த மந்திரங்கள் இன்னும் கூட சொல்லுவேன், அதை பார்த்து கொள்ளுங்கள். பிறகு கர்ப்பஸ்திரீகளாக இருப்பவர்கள் அப்பா வீட்டில இருந்து அம்மா வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான டிராவல் வந்து இந்த ஒரு 3 நாட்களுக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிறகு அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், இவர்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு நல்ல காரியங்கள், அதாவது ஒரு ப்ரமோஷன்ஸ், ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஐடி செக்டர்ல இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டு இருக்கிறது. இந்த வாரம் வந்து நல்ல செய்திக்கு உண்டான வாரம் தான். திடீரென்று பழைய நட்புகளோ அல்லது நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு லாபம் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாரம், மகிழ்ச்சியான ஒரு வாரம் தான் இந்த வாரம். ஆனால் என்ன, வீட்டுக்கு வந்தால் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு தனிமையானது ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதை நம்ம சமாளிச்சிடலாம். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து நிறைய டூரு, டிராவலு இதெல்லாம் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, மனசை அலையப்பாய விடக்கூடாது. ரிலாக்ஸ்டாக மனசை நீங்கள் வந்து போகிற காரியத்தை மட்டும் முடிச்சுட்டு வரணுன்னாக்கா ஜம்முன்னு பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் வந்து நான் வந்து கொஞ்சம் கேள்விகள், கொஞ்சம் வந்து மொபைலை பார்க்கறது, கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஆனால் உங்களுடைய சொந்த திறமையை கொண்டு பிஸ்னஸ் பண்ணுகிறீர்களா, உங்களுடைய ஒரு ஆஃபீஸில் உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கா, வேலை செய்கிற இடத்துல அதை வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு வாரம், வீரியமான வாரம். செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல சனி பார்க்க இருந்தாலுமே, சனி வந்து 2க்கும் 3க்கும் உண்டானவர் தான். முயற்சி, கீர்த்தி, லாபஸ்தானத்துக்கு உண்டானவர். அவர் வந்து செவ்வாயை பார்க்கறது 12க்கு உண்டானவர். கொஞ்சம் உழைப்பு அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு வாரம். பிரயோஜனம் கம்மியாக இருந்தாலும் உழைப்பு அதிகமாக கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு லாபம் டைரக்டாக வராது, இன்டைரக்டாக வேற விதத்தில் வரும். அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா, அதாவது முயற்சி தன் மெய்வருத்த கூடி தரும் அப்படின்னு சொல்லும் மாதிரி கொஞ்சம் அதிகமான உழைப்புகள் போடக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வேற விதத்துல இருந்து ஒரு கௌரவமாக, ஒரு நல்பெயராக, ஒரு ரெக்கக்னேஷனுக்காக, ஒரு பிஆர் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. பிறகு இந்த சனியும் செவ்வாயும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிறார்கள் இல்லையா, அதாவது 2க்கும் 12க்கும் உண்டானவர். இவர்கள் வந்து செவ்வாய் வந்து 5க்கு உண்டானவர் இல்லையா. கல்வி விஷயங்கள்ல இது வரைக்கும் நீங்க வந்து படிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த வாரத்துக்கு அப்புறம் வந்து வேற மாதிரியான ஒரு முன்னேற்றம், ஒரு ப்ராக்ரஷன் இருக்கும். முக்கியமாக ஏஐ போன்ற விஷயங்கள், அதாவது வந்து ஒரு கற்பனையை டிபெண்ட் பண்ணி அதில் டிசைனிங் பண்ணுறது, பிறகு வந்து அதாவது புதிய விஷயங்கள்ல வந்து இன்வேஷன் பண்ணுறது, அதாவது கண்டுபிடிப்பு, இந்த மாதிரியான விஷயத்தில். பிறகு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிறகு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. கவர்மெண்ட்லேருந்து விஓஓ போஸ்ட், இந்த மாதிரியான முனிசிபல் கார்பரேஷன், இந்த லெவலில் வந்து வேலையை வந்து குயிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பிறகு வேலையை வந்து தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அரசாங்கத்தில், அரசியலில் நீங்கள் அப்ளை பண்ணதை போய் மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்க. இந்த வாரம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான ஒரு வாரம் தான் இது. ஆனால் அப்பா விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அதாவது வந்து செவ்வாய் புதனில் வந்து அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்க்கணும். நம்ம சகோதரனுக்கு உதவக்கூடிய ஒரு நேரம் வரும். ஹஸ்பண்ட் அண்ட் உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ஹஸ்பண்ட் அதாவது ஒய்ஃபினுடைய சகோதரர்களுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவர்களுக்கும் முன்னேற்றத்திற்கு உண்டான வழியை கொடுக்க முடியும். பிறகு இது ஒரு பாக்கியமான வாரம் தான் சொல்லுவேன். கௌரவத்துக்கு உண்டான வாரம் தான். தனுராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்பது கௌரவமான ஒரு வாரம். அவர்களுக்கு கிரகணம் வந்து 3ஆம் இடத்துல ஏற்படுறதுனால அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி, புதிய புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் நல்லா வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு அந்த கிரகணத்துக்குன்னு உண்டான ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சில மந்திரங்கள்லாம் சொல்கிறேன். அவ்வளவு 1000 மடங்கு வந்து பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை தவற விட வேண்டாம். இந்த செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது, அது வந்து 12க்கு உண்டான தன்னுடைய அதாவது சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில், இது எல்லாமே அதாவது ஒரு ஒரு பெரிய முயற்சியினுடைய ஒரு விஷயத்தை காமிக்கிறது. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு வாரம் தான் உங்களுக்கு. இது நெகட்டிவ் கிடையவே கிடையாது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் வந்து நீங்கள் சனி செவ்வாயினுடைய பார்வை, சுக்கரனுடைய 8ஆம் இடம், இதெல்லாம் வந்து நம்ம வைத்து பார்க்கும் பொழுது 2 தெய்வங்கள், கணபதி சண்டி. பிறகு இந்த சனிக்கு வந்து பைரவரும் ஒரு வழிபாடு. இந்த 3 தெய்வங்கள் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய விஷயங்களில் கை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறது. இந்த குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு குழந்தை வரம் இந்த புதன்கிழமைக்கு மேலே நான் சொன்ன இந்த பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு அமைப்பு கொடுக்கும். பிறகு திருமண உறவுகள், அதாவது கல்யாணம் அப்படிங்கிறது வந்து பெண் குழந்தைகளுக்கு நிறைய நாள் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திடீரென்று கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. ஏனென்றால் 6க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது பெண் குழந்தைகளுக்கு அது சுக்கரனாக இருக்கிறதுனால பெண் குழந்தை அவர் 11க்கு உண்டானவர்களே குயிக்காக கல்யாணம் நடக்கும். கடன் சுமை நீங்கும், ஆரோக்கியம் பெருகும். இந்த வாரம் வந்து கண்டிப்பாக ஆரோக்கியம் பெருகும். மக்கர ராசியிலும் மக்கர லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து வாயை மட்டும் நம்ம அமைதியாக வச்சுக்கணும். பேசாமல் இருந்தாலே அனைத்திலும் வெற்றி. முக்கியமாக கடன் யோகம் உண்டு. கடன் தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு லோன் வேணும்னா லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு. பிறகு வந்து முயற்சி, அதாவது வந்து ஒரு சொந்த தொழில் நடத்தணும் அப்படிங்கிறவர்களுக்கு இந்த வாரம் சொந்த தொழில் ஏற்பாடுகள் வந்து நல்லபடியாக இருக்கிறது. அனைத்து பிஸ்னஸ்மேன், எஸ்பெஷலி சோலார் விஷயங்கள், பிறகு வந்து தங்க நகை விஷயங்கள், அதாவது நகை வியாபாரிகள், பிறகு வந்து மெட்டல்ஸ், எல்லா விதமான மெட்டல்ஸ், அது செம்பு, அதாவது காப்பர், பிறகு வந்து நவரத்தனங்கள், இது அத்தனை பேருக்குமே ரொம்ப ஒரு நல்ல, இந்த வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு வரும். தங்க வியாபாரிகளுக்கு இது ஒரு மகர ராசியில் பிறந்திருந்து, அதுவும் வந்து சிரவண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்கள் வந்து தங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். தங்கம் வாங்குவதற்குண்டான யோகமும் கிடைக்கும். அது அஃப்கோர்ஸ் இது வந்து நீங்கள் வந்து புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்களில் அதாவது ஒரு கிராமாவது வாங்குங்க, உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். முக்கியமாக நான் சொல்லுவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நண்பர்களுக்குள்ள, அதுவும் வந்து நண்பிகளுக்குள்ள, அதாவது நமக்கு ஒரு அதாவது ஒரு தாய்மாருடைய நட்பு இருக்கிறது அப்படின்னாக்கா அவர்களுடைய நட்பு வந்து நம்ம அவங்கள ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறேன், அதாவது தமாஷ் பண்ணுறேன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. அது கொஞ்சம் பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முதல் 2 நாள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முதல் 2 நாள் வந்து குடும்பஸ்தானத்தில் தான் உங்களுக்கு கிரகணம் ஏற்படுகிறது. ஏன் நான் இந்த கிரகணத்தை இவ்வளோ இம்பாக்ட் சொல்கிறேன்னா, அது சதய நட்சத்திரத்திலேருந்து அவர் பூர்வ பாத்திரபதத்துக்கு போகிறார். அவர் அப்படிங்கும்போது ஒரு அன்சர்டனாக இருக்கும் சில விஷயங்கள்லாம். அதனால பெரிய பெரிய முடிவுகள் குடும்பத்தில் எடுக்க வேண்டாம். பேங்க்ல ஒர்க் பண்ணுறவர்கள் கேஷ் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது வந்து ஒரு பொய் கணக்கோ அல்லது வந்து ஒரு மிஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனால் சுக்கிரன் ஆகப்பட்டவர், அதாவது 5க்குண்டானவர் ஒரு கேந்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய 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 கிஃப்ட். காதல் மலர்வதற்குண்டான ஒரு அமைப்பு, டக்குன்னு வந்து வரன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீண்ட நாட்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தது, கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கிரகணத்தினால ரொம்ப பேர் ரொம்ப பிச்சுக்கிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறது டிவோர்ஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. இதில் வந்து பெண்களாக இருந்தால் கணவனுடைய வெளியூர் பிரயாணங்களை முதல் 2 நாட்களுக்கு வேண்டாம்னு சொல்லிவிடுங்க. அதுதான் மெயின் நம்ம சொல்ல வேண்டியது.
பிறகு தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கவர்மெண்ட் விஷயங்கள் எது இருந்தாலும் நீங்கள் 7ஆம் தேதி வரைக்கும் பண்ணக்கூடாது. இந்த வாரம் கவர்மெண்ட்ல நீங்கள் என்ன பண்ணினாலும் சரி, அதே மாதிரி பேங்க்ல ஏதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு பண்ண வேண்டாம். அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடும், மறுபடியும் நம்ம திரும்ப பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால மகர ராசி அன்பர்கள் அந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்கள். மகர ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா மகாவிஷ்ணு, மகாலட்சுமி. இந்த மகாவிஷ்ணுவை நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மராவை கூட வழிபடலாம். அது பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, கேம்பிளிங்னால, பெட்டிங்னால அல்லது ஷேர்ல கொஞ்சம் வருமானங்கள் அதிகமாக முதல் 2 நாள் தவிர மீதி நாட்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு முதல் நாள் கிரகணம் ஆரம்பிக்கிறது. அதனால ஞாயிற்றுக்கிழமை நோ ப்ரோக்ராம். கோயிலுக்கு போயிட்டு வாங்க காலையில். எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை அப்படின்னா அமைதியாக வீட்டிலே உட்காந்துக்குங்க. உங்களுக்கு இந்த நாள் உங்களுடைய லக்னத்திலேயே கிரகணம் நிகழ்கிறது. அதனாலலாம் இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருந்தாலே போதும். இதை மல்டிப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கும்பராசிக்கு கும்பத்துக்கு ராகு ஒன்றும் பெரிய வில்லன்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் 6க்கு உண்டானவன் உங்களுடைய லக்னத்திலேருந்து அந்த ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. அதனால் வெளியில் போய் கண்டதை சாப்பிடாம சாப்பாடு விஷயத்தில் ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே சரி பண்ணிடலாம். அதாவது பெரிய ஒரு மீல் மாதிரி எடுத்துக்கலாம். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, குழந்தைகள் கர்ப்பஸ்திரிகளாக இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இதில் என்ன நன்மைகள் இருக்குது சுவாமிகளே அப்படின்னாக்கா, அந்த முதல் நாளை விட்டுடுவோம். முதல் நாள் தான் ஒரு அலாரம் கொடுத்துட்டேன். அடுத்தடுத்து என்ன அப்படின்னாக்கா, நட்புகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் மெயினாக. பிறகு வருமானத்தில் கையை கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு திணற அடித்த அந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த வாரத்துலேருந்து மாறிடும். கடன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. பிறகு அதாவது நீண்ட நாள் வரன் அமையாம திடீர்னு நல்லபடியாக பசங்களுக்கு, அதாவது ஆண்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. படிப்புல கண்டிப்பா இந்த பிஹெச்டி இந்த மாதிரியாக பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ரிசர்ச் ஓரியன்ட் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. பிறகு மாணவ செல்வங்களுக்கு, அதாவது யூஜி பிஜி படிப்பவர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான மனசுல கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சலனம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தொய்வு, ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் யோக நரசிம்மரை நீங்கள் வழிபட வேண்டும், அல்லது ஹயக்ரீவருடைய வழிபாடு நல்லபடியாக இருக்கும். அப்புறம் இந்த 10th +1 மாணவர்கள் இருக்காரு இல்லையா, அவர்களுக்கு கொஞ்சம் சஞ்சலமானது இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். கர்ப்பஸ்திரிகள் இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏனென்றால் உங்களுடைய லக்னத்தினுடைய 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார். காரக பவனாஸ்திங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கு. ஏனென்றால் இது குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் நடக்கிறது. அதனால அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு இதுக்கு நமக்கு ஒத்துவரும். சரி, இதில் சூதாட்டத்தின் மூலமாக பண வரவு, சட்டத்துக்கு புறம்பான பண வரவு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. லாயர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு டைம். பிறகு முனிசிபல் கார்பரேஷன்ஸில் ஒர்க் பண்ணுபவர்களுக்கு நல்ல பெயரும் நல்ல ஒரு பெரிய ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் நல்லபடியாக அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அம்மா விஷயத்துல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முக்கியமாக தன்னுடைய மனதை ரொம்ப நோகடிச்சு விடாதீங்க. ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் பண்றது இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லாமல் அமைதியா இருங்க. பேச்சு கொஞ்சம் நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணாம பேசணும். பிறகு காதல் மலர்வதற்குண்டான யோகம் இருக்கிறது. திருமண ஏற்பாடுகள் உடனடியாக நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பிறகு பிசினஸ் மேனுக்கு அவர்களுடைய ஆஃபீஸ், நீங்கள் உட்காரக்கூடிய இடம், நீங்கள் ஒர்க் பண்ணனாலும் நீங்கள் உட்காரக்கூடிய இடத்துல நீங்கள் அதாவது ஒரு தெய்வமாக நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கோயிலாக நினச்சிட்டு உட்காருங்க. உட்கார்ந்த இடத்துல உங்களுடைய டேபிளில் உட்கார்ந்து எல்லாம் முடிவு எடுங்கள். இந்த வாரம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். சகோதர உறவுகளோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 வீலர் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு இந்த ஐடி செக்டரில் இருப்பவர்கள், கல்வி ஸ்தாபனத்தில் இருப்பவர்களுக்கு இது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரம். ஒரு மாதிரியான ஆன்சைட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஆன்சைட்டுக்கு போகணும்னாக்க புதன்கிழமைக்கு மேலே நீங்கள் கிளம்பலாம். 2 நாட்களுக்கு முதல் 2 நாட்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. 3 நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. கும்பராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது ஹயக்ரீவர். இந்த வழிபாடு போரும். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள்,
உங்களுக்கு வந்து இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். ஏனென்றால் ஏற்கனவே 7.5 சனி வக்கரம் பெற்று இருக்கிறார். அப்படிங்கும்போது இப்போ இந்த வந்து ராகுவும் சனியும் உரசிக்கிட்டு வரும்போது இந்த கிரகணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பல பாசிட்டிவ் விஷயங்கள், ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக ஃபினான்ஷியல் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருந்த ஃபினான்ஷியல் விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் குறையும். லக்ஷ்மி கட்டாட்சம் மேலோங்கும். பிஸ்னஸில் புதிய வாய்ப்புகள் வரும். வெளிநாடுகளில் எதிர்பார்த்த பணம் வரும். கடன் வாங்கியவர்கள் திரும்ப வந்து கொடுப்பார்கள். உங்களுக்கும் கடன் கிடைக்கும். பிறகு சொத்து வாங்குவதற்கு உண்டான கடன் கிடைக்கும். பிசினஸ்க்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு யோகம் கிடைக்கும். பிறகு வெளியூர் இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக உதவுவார்கள். முக்கியமாக நம்ம வந்து ஒரு இரிட்டேஷன் கண்டிஷன்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நார்மல் ஆகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. அம்மாவுடைய விஷயத்துல முதல் 2 நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக மேலோங்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே இந்த வாரத்துக்கு அப்புறம் தீர்வுக்கு வந்துடும். ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 நாளாக வந்து தள்ளி போயிட்டே இருந்த விஷயங்கள் டக்குன்னு இந்த வாரம் வந்து வியாழக்கிழமைக்கு மேலே அது வந்து கண்டிப்பாக இதாகிடும். ஆனால் நட்பு உடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து கண்டிப்பாக அவர்கள் வந்து வென்று சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. பேங்கில் ஒர்க் பண்ணுபவர்கள், பிறகு கவர்மெண்ட்ல வந்து ஹை பொசிஷன்ல இருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப நல்ல வாரம். அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். பிசினஸ்மேன்ல வந்து முக்கியமாக டேட்டா செக்டர்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், பிறகு யூடியூப் இந்த மாதிரியான தனக்குன்னு ஒரு மீடியாவை வைத்து கொண்டு இருப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. பிறகு மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மனசுல இருந்த பாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கியமாக அவர்களுடைய உடல் நிலையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஸோ ஆரோக்கியம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. சட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு பார்க்குறேன். முக்கியமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள், இந்த ஷேர் மார்க்கெட்டு விஷயங்கள், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வகையில் மீனராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த கிரகணம் வந்து நிறைய விஷயங்கள், 12ஆம் வீடுங்கிறது ஒரு ரகசியமான வீடு. அது வந்து நம்ம இரவு தூக்கத்தையும், பிறகு வந்து ஒரு ஒரு மனிதனுடைய டிபார்ச்சர், அவருடைய அந்த ஃபைனல் டிபார்ச்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய மரணத்துக்கு அப்பால்னு நம்ம சொல்லுவோம். மரணத்தினுடைய ரகசியமும் இதில் தான். அப்படிங்கும்போது ராகு கிரகணம் அங்கே ஏற்படுறதுனால உங்களுடைய பூர்வ ஒரு ஞாபகங்கள், விஷயங்கள் எல்லாமே வந்து ரீமாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ரீமாடிஃபைன்னா என்னென்னு கேட்டால், நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த விஷயங்கள், பழைய நட்புகள், பழைய திறமைகள், அதையெல்லாம் மறுபடியும் புதுப்பித்து நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நடத்தக்கூடிய ஒரு யோகமாக பார்க்கிறேன். ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரமானது அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடியதாக, சௌபாகியங்களை கொடுக்கக்கூடியதாக, ஆரோக்கியத்தையும் பிறகு ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.